வணக்கம். கிளாஸ் 10ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல ஒரு நல்ல மதிப்பெண், அதாவது ஒரு 60 to 70%, ஒரு 60ல இருந்து 70 மார்க் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா முக்கியமான கேள்விகளை படிச்சாலே போதுமானது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பா எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும், நம்மளோட நாலேஜையும் க்ரோத் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு, அதாவது என்னால பாஸே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கும், ஓரளவுக்கு ஒரு 60 to 70% மதிப்பெண் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோஸ் தான் இது. ஸோ இதை நிறைய மதிப்பெண் எடுக்கிறவங்களும் பாருங்க. பட் ஆனா இதை மட்டுமே படிக்காம நிறைய எக்ஸ்ட்ராஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் படிச்சு ப்ரிப்பேர் ஆகிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், அதாவது யூனிட் 2ல கடைசி எக்ஸசைஸை பேஸ் பண்ணி நிறைய தடவை 5 மார்க் क्वेश्चंस கேக்குறாங்க. அந்த 5 மார்க் क्वेश्चंस இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first formula sum of squares of first n natural numbers. natural number அப்படினாலே 1 2 3 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். சம்முன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. சம்முன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். அடுத்தது ஸ்கொயர்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. சோ அதனால sum of squares of அப்படினா 1 square plus 2 square plus 3 square up to etc is equal to எவ்வளவு டேர்ம் இருக்கா, n number of terms, அதாவது கவுண்ட் பண்ணக்கூடிய அளவு தான் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க, n into n plus 1 2n plus 1 divided by 6. அடுத்தது செகண்ட் ஃபார்முலா sum of cube of first n natural numbers. முதல் n natural numbers ஓட cube terms 1 cube plus 2 cube plus 3 cube up to etc equal to n cube. ஃபார்முலா என்னன்னா n into n plus 1 divided by 2 the whole square. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கட்டாயமா இருக்கு. அது மேக்ஸிமம் 5 மார்க் क्वेश्चन கண்டிப்பா ஒண்ணாவது இதுல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்சர்சைஸ் 2.9 அதோட எக்ஸாம்பிள்ஸ் மாணவர்களே. சோ அடுத்தது இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல கடைசி எக்ஸர்சைஸ்ல முக்கியமான கேள்விகளை பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, இதோட ஃபார்முலாஸ் முன்னாடியே எழுதி போட்டுருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இப்போ நீங்க சம்ஸ பார்க்க ஆரம்பிங்க. Rekha has 15 square color papers. Sizes 10 cm, 11 cm, 12 cm up to etc is equal to 24 cm. How much area can be decorated with these color papers? அப்ப கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, Rekha has 15 square color papers. ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டர்ல ஆரம்பிக்கிறாங்களா, 10ல ஆரம்பிச்சு 24 சென்டிமீட்டர் வரைக்கும் டிஃபரண்ட் சைஸஸ்ல கலர் பேப்பர்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. How much area can be decorated with these color papers? இந்த பேப்பர்ஸ் கலர் பேப்பர்ஸ், இந்த சைஸோட கலர் பேப்பர்ஸ் வச்சு எவ்வளவு ஏரியாஸ டெக்கரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ என்ன ஃபார்முலா இதுக்கு பயன்படுத்தணும், முதல்ல ஃபார்முலா என்ன பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சம்ம சால்வ் பண்ண மாதிரிதான். சோ இந்த சம் ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படி சால்வ் பண்றதுன்னு நல்லா கவனமா பாருங்க. Rekha has 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். அப்ப நமக்கு க்ளூவே இங்கதான் இருக்கு, ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, அளவுகள் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துருங்க. 10 cm, 11 cm, 12 cm up to etc is equal to 24 cm. என்ன கலர் பேப்பர், ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். அப்ப இது என்ன பண்ண போறோம், sum of squaresல எழுத போறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப இங்க இருக்குது என்ன பாருங்க, 10. அப்ப 10 ஸ்கொயர் plus 11 ஸ்கொயர் plus 12 ஸ்கொயர் plus 13 ஸ்கொயர் up to etc is equal to 24 ஸ்கொயர். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் ஸ்டெப் என்ன பண்ணிட்டோம், கொடுத்திருக்கிற எல்லா மெஷர்மென்ட்டையும் ஸ்கொயர்ல எழுதியாச்சு. சோ அடுத்து இரண்டாவது ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have only formula as sum of square of first n natural numbers. first n natural numbers அப்படின்னா என்ன அர்த்தம்,
முதல்ல இருந்து n நம்பர் வரைக்கும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் up to etc is equal to n ஸ்கொயர். ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? n into n plus 1 2n plus 1 divided by 6. அப்ப முதல்ல ஆரம்பிச்சு n வரைக்கும் தான் நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. ஆனா சம்ல பாருங்க 10ல தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்ப இங்க 1 கியூப்ல ஆரம்பிக்கல, சாரி 1 ஸ்கொயர்ல ஆரம்பிக்கல. இப்போ 1 ஸ்கொயர்ல ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல இத சரி பண்ணி எழுதணும். அது எப்படி எழுதுறது? முதல்ல 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ 1ல இருந்து எப்படி ஆரம்பிக்கணும் சார்? முதல்ல இந்த மாதிரி வந்துட்டாலே எந்த சம்மா இருந்தாலும் சரி, ஸ்கொயரா இருந்தாலும் கியூபா இருந்தாலும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 1ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் எழுதும்போது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் up to etc is equal to கடைசி நம்பர் என்ன இருக்கு பாருங்க 24. அப்போ பிளஸ் கடைசி நம்பர் எழுதுங்க. இப்போ 1ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முதல்ல எழுதுங்க. அப்போ பிராக்கெட் போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்தது இதுல இருந்து மைனஸ் பண்ண போறோம். எதை மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா திரும்ப 1ல ஆரம்பிச்சு up to etc is equal to இந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க 10. இதோட முன்னாடி டேர்ம் என்ன இருக்கும்? 10க்கு முன்னாடி 9 இருக்கும். அப்ப 9 ஸ்கொயரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இப்ப பாருங்க 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னா போயிடுச்சு. 2 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னா 0 ஆயிடுச்சு. இதே மாதிரி எது வரைக்கும் 0 ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் 0 ஆயிடும். அப்ப நமக்கு திரும்ப ஒரிஜினல் ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர் கிடைக்கும். நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதுனாலும் அதை சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா நமக்கு மேல இருக்கிற ஆன்சர் வரணும். அப்படி வந்ததுனா நம்ம போடுறது கரெக்ட்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை இங்க பயன்படுத்தலாம். இப்போ முதல் பாருங்க 1ல ஆரம்பிக்குது 24ல முடியுது. அப்ப என்னோட மதிப்பு என்ன? 24. ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு என்னோட மதிப்பு 24. ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? n into n plus 1. அப்ப ஆன்சர் 24 into 24 plus 1. அடுத்தது என்ன இருக்கு பாருங்க 2 into n. அப்போ 2 முதல்ல போட்டுறணும். அடுத்தது n போடுங்க, முதல்ல ஒரு பிராக்கெட் 2, என்னோட வேல்யூ என்ன இருக்கு 24 போட்டுட்டு பிராக்கெட் போட்டுறணும் பிளஸ் 1 டிவைடட் பை என்ன வேல்யூ இருக்கு 6. அவ்வளவுதான். முதல்ல ஃபார்முலால என்னோட மதிப்பு என்ன இருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். அவ்வளவுதான். சோ அடுத்தது இங்க மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் அப்படியே போட்டுறணும். அடுத்தது 1ல ஆரம்பிச்சு எங்க முடியுது 9ல முடியுது. அப்ப எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? அப்ப என்னோட மதிப்பு 9ன்னு அர்த்தம். அப்ப என்னன்ற இடத்துல எல்லா இடத்துலயும் நம்ம 9 போடுறோம். ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ என்ன 9. அடுத்தது இரண்டாவது வேல்யூ 9 plus 1. அங்க இருக்கிறத அப்படியே தான் எழுதணும், அந்த பிராக்கெட் உட்பட. பாருங்க அதே ஒரு பிராக்கெட் போட்டுருங்க. 2 into என்னக்கு பதிலா 9 plus 1 divided by 6. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளிகேஷன், சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். 24 முதல்ல எதுவுமே இல்ல, அப்ப பக்கத்துல இருக்கிறது அப்படியே போட்டுறோம். 24 plus 1 னா 25. அடுத்து 2 into 24 முதல்ல மல்டிப்ளை பண்ணனும், பண்ணிட்ட பிறகு 1 ஆட் பண்ணனும். 24 கூட 1 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண கூடாது. 2 into 24 னா 48. 48 plus 1 னா 49 divided by 6. அடுத்தது மைனஸ் 9 போட்டாச்சு. 9 plus 1 னா 10 போட்டாச்சு. 2 9s are 18. 18 plus 1 னா 19 by the value of 6. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ அதெல்லாம் நம்ம இங்க கேன்சல் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் பாருங்க. 2 டேபிள்ல கேன்சல் ஆகுமா, 3 டேபிள்ல கேன்சல் ஆகுமா, எந்த டேபிள்ல கேன்சல் ஆகுதோ அதல அடிச்சு விட்டுறலாம். 1 6 ஆர் இது டைரக்டா 6 டேபிள்ல கேன்சல் ஆயிடுச்சு. 1 6 ஆர் 6, 4 6 ஆர் 24. அடுத்து இங்க பார்க்கலாமா? 3 டேபிள்ல இத கேன்சல் பண்ண முடியும். சோ 2 3s are 6, 3 3s are 9. அடுத்து 1 2s are 2, 5 2s are 10. அவ்வளவுதான். இப்போ இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 4 into 25. 4 25s are என்ன 100. அப்ப 100 into 49 ஃபர்ஸ்ட்ல இருக்கு மைனஸ் 3 into 5. 3 5s are என்ன 15. 15 into 19 பேலன்ஸ் இருக்கு. அப்ப அடுத்து 100 into 49. 100 into 49 னா இதுக்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்க்க கூடாது. 100 னா இங்க எத்தனை zeros இருக்கு? 2 zeros இருக்கு. 2 zeros கூட சேர்த்துங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப 4900 minus 15 into 19 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 into 19. 9 5s are 45, remaining 4. அடுத்து 9 1s are 9,
9 கூட 4 ஆட் பண்ணீங்கன்னா 13. 1 5s are 5, again 1 1s are 1. So 1 5 8 2. So 285 is the answer. 285 is the answer. இப்போ என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். எதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணனும்? 4900 ல இருந்து 285 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். பாரோ பண்ணலாமா? சோ இங்க இருந்து 1 பாரோ பண்ணுங்க. 1 பாரோ பண்ணீங்கன்னா இது 10 ஆயிடும். திரும்ப இங்க இருந்து 1 பாரோ பண்ணீங்கன்னா இது 9 ஆயிடும், இது 10 ஆயிடும். So 10 minus 5 ஆன்சர் வந்து 5. 9 minus 8 ஆன்சர் வந்து 1. இங்க 1 போயிடுச்சு. அப்ப 8 தான் இருக்கும். அப்போ 8 ல இருந்து 2 போச்சுனா 6, 4 அப்படியே போட்டுக்கலாம். அப்ப 4615. So 4615. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ஏரியா. என்ன இதுல கொடுத்திருக்காங்க? யூனிட்ஸ்ல சென்டிமீட்டர். அதனால ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். So 4615 centimeter square is the answer. So பாருங்க எவ்வளவு ஈஸியான क्वेश्चन. இந்த क्वेश्चन நிறைய தடவை ஒரு முக்கியமான கேள்வி பார்க்க போறோம். Exercise 2.9 ஓடுது. How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube up to etc. should be taken to get the sum is 14,400? எத்தனை நம்பர்ஸ் நாம எடுத்தா இந்த டேர்ம்ஸ், அதாவது 1 cube plus 2 cube plus 3 cubes, இது மாதிரி எத்தனை டேர்ம்ஸ் எது வரைக்கும் எடுத்தா எனக்கு அடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 14,400 கிடைக்கும்னு கேக்குறாங்க. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொடுத்திருக்கிற டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா கியூப் டேர்ம்ஸ். அப்ப சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கியூப் டேர்ம்ஸ் ஓட ஃபார்முலா என்ன? 1 cube plus 2 cube plus 3 cube up to etc. is equal to n cube. ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square. ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். sum of cubes of first n natural number ஓட ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole square. இதனுடைய மதிப்பு எதுக்கு சமமா இருக்கும்? 14,400 இருக்கு. அப்ப n into n plus 1 divided by 2 the whole square equal to 14,400. இதுல இருந்து எனக்கு என்ன வேல்யூ வேணும்? இந்த n ன்ற வேல்யூ தான் வேணும். அதனால நான் முதல்ல என்ன பண்ண போறேன்? இங்க மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ண போறேன். இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதுங்க. n into n plus 1 divided by 2 equal to square root of 14,400. ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப n into n plus 1 divided by 2 equal to square root of 14,400 அப்படி எழுதலாம். So 120 into 120 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துருச்சா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வேல்யூக்கு ஆன்சர் வரும். அப்ப அடுத்தது n into n plus 1 divided by 2 இது அப்படியே எழுதிட்டோம். இப்போ இதுல இருந்து ரெண்டு நம்பர் இருக்கு. ஸ்கொயர் ரூட்டும் ஒரு வேல்யூவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படினு சொன்னா சோ அப்ப எப்படி கேன்சல் ஆகும்? இதோட வேல்யூ 120 the whole square னு எழுதலாம். இத ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன? 1/2. இந்த 2வும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆன்சர் எனக்கு எப்படி இருக்கும்? 120. ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்க சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பர் சேமா இருந்துச்சுன்னா ஒரு தடவை எடுத்துங்க. அடுத்தது the answer is 120. எனக்கு n தான் வேணும். by 2 இருக்கு. அதனால முதல்ல இந்த by 2வை இந்த பக்கம் அனுப்பிடுறேன். டிவைட்ல இருக்கு. அங்க போனா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். சோ அப்ப மல்டிபிள் ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? n into n plus 1 equal to 120 into 2. 120 into 2 னா என்ன? 240. அப்ப n into n plus 1 equal to 240. எனக்கு என்னோட வேல்யூ தான் வேணும். சோ அப்போ என்னோட வேல்யூ வேணும்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படின்றத நம்ம கத்துக்கணும். அடுத்தது இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். n into n என்ன கிடைக்கும்? n ஸ்கொயர். அடுத்து n into 1 னா n plus n equal to 240. இந்த 240 இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க. n ஸ்கொயர் plus n minus 240 equal to 0. plus இருக்கு. இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆயிடும். இப்போ இது என்ன? இந்த ஃபார்மேஷன் பாக்கும்போது இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்? ஃபேக்டரைஸ் பண்ணனும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? சோ முதல் வேல்யூவையும் கடைசி வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணனும். முதல் வேல்யூ இங்க என்ன இருக்கு? 1. கடைசி வேல்யூ என்ன இருக்கு? -240. அப்போ 1 into -240 னா ஆன்சர் -240. அடுத்து இந்த கீழ இருக்க வேல்யூ மிடில் வேல்யூ என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். இப்போ 1. இப்போ என்ன பண்ணனும்? இந்த 240 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணனும். நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ண போறேன்னா 16 into 15 இந்த 240 ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 16 15 மல்டிப்ளை பண்ணா 240 எனக்கு கிடைக்கும். என்ன ரூல் பாத்தீங்கன்னா
இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற நம்பர் வரணும், இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா கீழே இருக்கிற நம்பர் வரணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா கீழே இருக்கிற நம்பர் வரணும், ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா மேல இருக்கிற வேல்யூ வரணும். அப்ப மேல ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப ஏதோ ஒரு இடத்துல நான் மைனஸ் போடணும். கீழே இருக்கிற வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு, அதனால ஸ்மாலர் வேல்யூக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். மைனஸ் 16 into minus 15 minus 240, 16 minus 15 plus 1 அப்ப வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதும்போது ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். இங்க என்ன வேரியபிள் இருக்கு பாருங்க, n. அதனால n அப்படியே போட்டுங்க. முதல்ல இருக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா பாசிட்டிவ், அதனால பிளஸ் 16 போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்த வேல்யூ இங்க ஒன்னு இருக்கு, அதுக்கு ஒரு n போட்டுக்கலாம். பாசிட்டிவா நெகட்டிவா நெகட்டிவ், அப்ப மைனஸ் அப்படியே போட்டுட்டு 15 equal to 0 போட்டாச்சா. இப்போ இங்க இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். இந்த ரெண்டு ஃபேக்டரையும் 0க்கு நம்ம ஈக்குவல் பண்ணனும். இப்போ இதை எடுத்துட்டேன். n plus 16 equal to 0 னா 16 இங்க வந்துருச்சுனா என்ன ஆகும், -16 ஆகும். அப்ப n equal to -16. நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ இது நெகட்டிவ்ல வருமா, வராது. சோ அப்ப இது பாசிபிள் கிடையாது, இது not possible. அப்ப ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, n minus 15 equal to 0. இந்த -15 அங்க எடுத்துட்டு போங்க. அப்ப n equal to 15. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா n equal to 15 terms. அதாவது 1 கியூப்ல இருந்து 15 கியூப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,400 கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியா நம்ம வீடியோவை பார்த்து நல்ல மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, find the sum of 15 square plus 16 square plus 17 square up to etc is equal to 28 square. இது ஒரு முக்கியமான கேள்வி. சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, 15 ஸ்கொயர்ல இருந்து 28 ஸ்கொயர் வரைக்கும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும். சோ இதுதான் கேள்வியே கேட்டிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க ஃபார்முலாஸ் படி தான் நம்ம இந்த சம்ம ப்ரொசீட் பண்ணணும். நம்ம கிட்ட என்ன ஃபார்முலாஸ் இருக்கு, sum of squares of first n natural number. நம்ம கிட்ட இருக்குது முதல் நேச்சுரல் நம்பர், அதாவது 1ல இருந்து n வரைக்கும். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு எக்ஸெட்ரா இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். சோ 1 ஸ்கொயர்ல இருந்து n ஸ்கொயர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6. அடுத்து சோ இப்போ நம்ம கிட்ட இங்க क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 15 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 28 ஸ்கொயர்ல முடிச்சிட்டாங்க. 1ல இருந்து தான் ஃபார்முலா ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல 1ல இருந்து வேல்யூவே இல்ல, 15ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம முதல்ல அத மாத்தி எழுதணும். எப்படி சார் எழுதணும், முதல்ல 1ல ஆரம்பிங்க, லாஸ்ட் டேர்ம் என்னவோ அங்க முடிச்சிருங்க. அப்போ 1 ஸ்கொயர் plus 2 square plus 3 square up to etc is equal to last term என்ன 28 square முடிச்சாச்சு. அடுத்து என்ன சார் பண்ணனும், மைனஸ் பண்ணி திரும்ப 1ல ஆரம்பிங்க, ஃபர்ஸ்ட் டேர்மோட முன்னாடி டேர்ம்ல முடிச்சிடுங்க. 15 ஸ்கொயர் முன்னாடி டேர்ம் என்ன 14 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் up to etc is equal to 14 ஸ்கொயர். அப்ப ஆன்சர் பாருங்க, இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா கொடுத்திருக்கிற சம்மே வரும். வருதான்னு செக் பண்ணிடலாமா. 1 ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர்னா 0, 2 ஸ்கொயர் minus 2 ஸ்கொயர்னா 0, 3 ஸ்கொயர் minus 3 ஸ்கொயர்னா 0. அப்ப 14 ஸ்கொயர் வரைக்கும் 0 ஆயிடும். அப்ப எனக்கு எதுல இருந்து ஆன்சர் கிடைக்கும், 15 ஸ்கொயர்ல இருந்து தான் எனக்கு கேள்வி கிடைக்கும். சோ அப்போ நம்ம எழுதி இருக்கிற பேட்டர்ன் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், வேல்யூஸை கண்டுபிடிச்சு ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்ண போறோம். முதல் வேல்யூ எது வரைக்கும் இருக்கு, 28 வரைக்கும் இருக்கு. அப்ப என்னோட மதிப்பு 28 ன்னு அர்த்தம். இப்ப n-க்கு பதிலா 28 போட போறோம் ஃபார்முலால. n-க்கு பதிலா 28 into n plus 1. அப்ப 28 plus 1. அடுத்தது 2 times into n-க்கு பதிலா 28 போட்டாச்சு plus 1 divided by 6 minus. அடுத்தது இங்க பாருங்க, என்னோட மதிப்பு என்ன, கடைசி வேல்யூ தான் பார்க்கணும். என்னோட மதிப்பு 14. அப்ப n-க்கு பதிலா 14 போடுறோம். அப்ப 14 into 14 plus 1 2 times 2 இருக்கு, அதுக்கப்புறம் n இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டு 14 போட்டாச்சு plus 1 divided by 6. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாமா. 28 அப்படியே இருக்கு, 28 plus 1 னா 29, 2 into 28, 2 28s are 56 plus 1, அப்போ plus 1 divided by 6 minus 14 அப்படியே இருக்கு. 14 plus 1 னா
15 ஆயிடும். 2 14s are 28. 28 plus 1 னா 29 divided by 6. ஏதாவது கேன்சல் ஆக முடியும்னா கேன்சல் பண்ணி விட்டுறணும். சரியா? சோ இப்போ பாருங்க அடுத்தது இத நம்ம அப்படியே ஒட்டுக்கா எழுதிடலாம். 57 னே கன்வர்ட் பண்ணிடலாம். 57. அடுத்தது 3 டேபிள் ஆர் 2 டேபிள் எந்த டேபிள்ல வருதோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிள்ல சாரி 3 டேபிள்ல கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 3 டேபிள்ல வராது. 2 டேபிள்ல வருதான்னு பாருங்க. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 2s are வருது. 1 2s are 4 2s are 14 டைம்ஸ் வந்துருச்சு. வேற 57 3 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 1 3s are 3. 5 ல ஒரு 3 தான் இருக்கும். பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த 2 7 கூட சேர்த்தீங்கன்னா 27. சோ 9 டைம்ஸ் வரும். 9 3s are 27. முடிஞ்சிருச்சு. கீழ எதுவுமே இல்ல. அவ்வளவுதான். அடுத்துக்கு போயிடலாம். அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். சோ 3 2s are 6 வரும். 7 2s are 14 வரும். 1 3s are 3. 5 3s are 15. இப்ப ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை மல்டிபிள் பண்ணலாம். என்ன வேல்யூ இருக்கு? இங்க 14 இருக்கு, இங்க 29 இருக்கு. இப்போ 14 into 29 into 19 minus 7 into 5. So 7 into 5 into 29 பேலன்ஸ் இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 14 into 29 என்ன வருதுன்னு பார்த்துக்கலாமா? So 14 into 29. 9 4s are 36. Remaining 3. 9 1s are 9. 9 plus 3 na 12. 2 4s are 8. 2 1s are 2. Answer 6. 10 க்கு 0. Remaining 1. So for 2 4 4 not 6 ன்னு வருது. இப்போ 4 not 6 கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 19 மல்டிப்ளை பண்ணணும். 19 மல்டிப்ளை பண்ணிடலாம். 9 6 are 54 வரும். Remaining 5. 9 zeros are 0. இப்போ 5 மட்டும் வந்துரும். 9 4s are 36 வரும். 1 6 are 6. 1 zeros are 0. 1 4s are 4. இப்போ 4 5 plus 6 na 11. Remaining 1 na 7. Again 7. அப்போ 7714. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ எடுத்து கிடைக்கும். 7 5s are 35. 35 into 29. நான் மல்டிப்ளை பண்ண வேண்டியது 35 into 29. 9 5s are 45. Remaining 4. 9 3s are 27. 27 plus 4 na 31. 2 5s are 10. Remaining 1. 2 3s are 6. 6 plus 1 na 7. அப்போ 5 1 10. 1 0 1 5. 1 0 1 5. ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க. இப்போ 7 7 1 4 1 0 1 5. சோ ஆன்சர் என்ன வருது? 4 ல இருந்து 5 கழிக்க முடியாது. அப்ப இங்க இருந்து 1 பாரா பண்றோம். 14 14 னா 9 வரும். இங்க 0 ஆயிடும். சோ அப்ப இங்க இருந்து 1 பாரா பண்ணீங்கன்னா 10. 10 ல இருந்து 1 போச்சுனா 9. பேலன்ஸ் இங்க 6 இருக்கும். 7 ல இருந்து 1 போச்சுனா 6. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6699. So this is the answer. சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन பார்க்க போறோம். The sum of the cubes of the first n natural numbers. முதல்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Sum of the cubes. எது வரைக்கும்? n natural numbers. n terms இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? 1 cube plus 2 cube plus 3 cube plus 4 cube up to etc is equal to n cube equal to என்ன வேல்யூவா இருக்கா? 2025. அப்ப இதனுடைய வேல்யூ 2025 ஆ இருந்துச்சுன்னா find the value of n. இந்த n ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே. சோ முதல்ல sum of cube terms. sum of n cube terms ஓட ஃபார்முலா என்ன? நமக்கு தெரியும். n into n plus 1 divided by 2 the whole square. இதனுடைய ஃபார்முலா n into n plus 1 divided by 2 the whole square. இது எதுக்கு சமமா இருக்கு? 2025 க்கு சமமா இருக்கு. எனக்கு n ஓட மதிப்பு தான் வேணும். அப்ப இந்த 2-வை நான் என்ன பண்ணனும்? எடுத்துக்கணும். இந்த 2-வை எடுக்கணும்னா என்ன பண்ணனும்? இந்த 2 எடுத்து ஆப்போசிட் சைடு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரிமூவ் பண்ணா ஆப்போசிட் சைடு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆகும். அப்ப n into n plus 1 divided by 2 square root of 2025. அதாவது 2025. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சோ என்ன பண்ணலாம்? 45 into 45 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. So 5 5s are 25. Remaining 2 20 22. So again 4s 20 16 18. 5 2 10 remaining 1.
சோ இப்போ 45 into 45 மல்டிப்ளை பண்ணா 2025 நமக்கு கிடைச்சிருது. அப்ப n into n plus 1 divided by 2. இந்த 2025 எப்படி எழுதலாம்? 45 into 45. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரெண்டு வேல்யூ சேமா இருந்தா என்ன சொல்லிருக்க? ஒரு தடவை எழுதிட்டா போதும். அப்போ n into n plus 1 divided by 2 equal to 45 மட்டும் தான் ஆன்சரா இருக்கும். ரெண்டு தடவை சேமா இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ எடுத்து எழுதிக்கங்க. அடுத்தது இந்த 2 ஐ மல்டிபிள் பண்ணுங்க. 2 மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? So n into n plus 1 equal to 245 are 90. 245 are 90. இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. n into n னா n ஸ்கொயர். இன்னொரு n into 1 னா plus n equal to என்ன கிடைக்கும்? 90. இந்த 90 இங்க எடுத்துட்டு வந்துடலாமா? சோ அப்ப ஆன்சரை பொறுத்த வரைக்கும் n ஸ்கொயர் plus n plus 90 இங்க இருக்கு. இங்க வந்துருச்சுனா minus 90 ஆயிடும். அப்ப n ஸ்கொயர் plus n minus 90 equal to 0. பாருங்க இது என்ன பேட்டர்ன்? quadratic equation. quadratic equation வந்தா என்ன பண்ணனும்? ஃபேக்டரைஸ் பண்ணனும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மல்டிபிள் பண்றோம். சோ அப்போ 1 into minus 19 அர்த்தம் minus 90. மிடில் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க? கோஎஃபிஷியன்ட் என்னோட கோஎஃபிஷியன்ட் 1. அது கீழ போட்டுக்கணும். இந்த 90 ஓட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணனும்? மல்டிபிள் பண்ணா மேல இருக்கிற வேல்யூ வரணும், ஆட் பண்ணா கீழ இருக்கிற வேல்யூ வரணும். இப்ப 90 நம்ம எந்த வேல்யூல ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 10 9s are 90. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. பிளஸ் 90 தான் கிடைக்கும். எனக்கு மைனஸ் வேணும். அப்ப எங்க நான் மைனஸ் போடலாம்? கீழ இருக்கிற வேல்யூவை பார்க்கணும். கீழ இருக்கிற வேல்யூ பாசிட்டிவா இருந்தா ஸ்மாலர் வேல்யூக்கு கொடுத்துருங்க. மைனஸ் 10 9s are 90. மல்டிபிள் பண்ணா வந்துருச்சு. பிளஸ் into மைனஸ் மைனஸ் 10 minus 9 னா பிளஸ் 1. அப்போ மல்டிபிள் பண்ணா மேல இருக்கிற வேல்யூ வரணும், ஆட் பண்ணா கீழ இருக்கிற வேல்யூ வரணும். வந்துருச்சா பாருங்க. சோ அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்? ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்? இங்க என்ன வேரியபிள் இருக்கு? n. அப்ப n அப்படியே எழுதிக்கங்க. பாசிட்டிவா நெகட்டிவா? 10 பாசிட்டிவ். அதனால n plus 10. பாசிட்டிவ்னா பிளஸ். அடுத்து n திரும்ப போட்டுக்கங்க. இங்க என்ன இருக்கு? நெகட்டிவ். அதனால n minus 9 equal to 0. ரொம்ப சிம்பிள். இங்க இருக்கிற வேல்யூவை இந்த மாதிரி எழுதுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வேரியபிள் இருக்குன்னு இதுல பாருங்க. n இருக்கு. சோ அப்ப n இங்க முன்னாடி போட்டுக்கங்க. n முன்னாடி போட்டுக்கலாம். பாசிட்டிவா இருந்தா பிளஸ் போட்டுருங்க. நெகட்டிவா இருந்தா வெறும் முன்னாடி போட்டாலே போதும். n minus 9 n plus 10. இப்போ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். ரெண்டு ஃபேக்டரையும் 0 க்கு ஈக்குவல் பண்ணுங்க. இப்போ n plus 10 equal to 0. இந்த 10 இங்க வந்துருச்சு, என்ன ஆகும்? பிளஸ் 10 அங்க போச்சுனா மைனஸ் ஆகும். இப்போ minus 10. நெகட்டிவ்ல வருமா? n வராது. அப்போ இது not possible. இது வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்ப என்னோட வேல்யூ பாருங்க. சோ n minus 9 equal to 0. இந்த மைனஸ் 9 அங்க எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? என்னோட வேல்யூ பிளஸ் 9 ஆகும். அப்ப என்ன ஆன்சர்னா 1 cube plus 2 cube up to etc is equal to 9 cube ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 2025 க்கு சமமா இருக்கும். எத்தனை நம்பர்ஸ் வருது? 9 நம்பர்ஸ்ன்றது ஆன்சர். ஓகேவா? Thank you.